அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சசிதரன் இணைகிறார். சசி, கைது செய்யப்பட்ட நபர் யார்? அவர் பற்றிய விவரங்கள் என்ன? பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட மாணவி அளித்த புகாரின் பேரில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் மாணவி ஏற்கனவே சந்தேகிக்கும் வகையில் இருக்கக்கூடிய நபர் குறித்தான தகவல்களை முழுமையாக போலீசாரிடம் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் ஒருவர் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டார்கள். அவர் அந்த மாணவி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டால் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என ஏற்கனவே காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படுகிறார். கோல்பூர்புரம் தனிப்படை போலீசார் அவரை கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த சம்பந்தப்பட்ட நபர் யார் என்பது குறித்தான விசாரணையை போலீசார் முழுமையாக தரவில்லை. எதற்காக இது போன்ற சம்பவங்கள் ஈடுபட்டார், அவர் முகமூடி அணிந்து வந்ததும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக அந்த நபர் கடந்த ஒரு வாரத்திற்கு காலமாக முன்பு சில நாட்களாகவே அந்த மாணவியை பின்தொடர்ந்து வந்ததும் போலீசார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இவர் ஏற்கனவே இந்த மாணவியிடம் இது போன்று முன்பே ரகளையில் ஈடுபட்டாரா என்ற கோணத்திலும் போலீசார் தற்போது விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். அவர் கைது செய்யப்பட்ட நபர் யார் என்பது குறித்தான அதிகாரப்பூர்வ தகவலை காவல்துறை இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சசி, இப்ப பாதிக்கப்பட்ட அந்த மாணவியிடம் ஏற்கனவே முதற்கட்ட விசாரணை நடத்தப்பட்டு அவருக்கு கவுன்சிலிங் வழங்கப்பட்டு அடுத்த கட்டமாக மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இந்த நிலையில இந்த நபர் பற்றி தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர் பற்றி அந்த மாணவியிடம் தெரியப்படுத்தி விட்டார்களா? அந்த மாணவி இந்த நபரை உறுதி செய்திருக்கிறாரா? ஏற்கனவே அந்த மாணவி அதாவது சம்பவம் நடைபெற்ற இடத்தில் சிசிடிவி கேமரா காட்சிகள் ஏதும் இல்லாததால் குற்றவாளிகளை வரிசையாக அதாவது ஒரு மாணவர்கள் வரிசையாக நிற்க வைத்து அதில் யார் என கண்டுபிடிப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் மாணவி ஒருவரை கை காட்டியிருக்கிறார். அந்த நபரை தான் தற்போது போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சிசிடிவி கேமரா காட்சிகள் ஏதும் இல்லாததால் இதற்கு முன்பு அவரை கைது செய்வதில் போலீசார் சிக்கல் ஏற்பட்டிருந்தது. பல்கலைக்கழக வளாகத்தை சுற்றி இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா காவல்களை ஆட்சி செய்த போது இந்த நபர் தான் அதிக அளவில் அந்த பகுதியை சுற்றி வலம் வந்ததும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக அந்த வேலை செய்யாத கேமராக்கள் வேலை செய்யாத காரணத்தினால் அணிவகுப்பு நடத்தி குற்றவாளியை போலீசார் கண்டறிந்திருக்கிறார்கள். மாணவி அந்த முகம் மாஸ்க் அணிந்து வரிசையில் நிற்கக்கூடிய ஒருவரை கை காட்டிய அடிப்படையில் தற்போது அந்த நபர் கைது செய்யப்பட்ட விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. போலீசார் கோல்பூர்புரம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் தற்போது வேறு ஒரு இடத்திற்கு மாற்றம் செய்து விசாரணை மேற்கொள்ள வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தகவல் வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சசி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.